A new transit system has just gone into operation in Chennai. Of those who use the transit system this year, 30% will switch over to use the metro train next year and 70% will continue to use the transit system. Of those who use metro train this year, 70% will continue to use metro train next year and 30% will switch over the transit system. Suppose the population of Chennai city remains constant and that 60% of the commuters used transit system and 40% of the commuters use metro train this year. So the first one, what percent of commuters will be using the transit system after 1 year? Second point, what percent of commuters will be using the transit system in the long run? ஸோ இதில் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது, நம்ம ரெண்டும் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும், கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது சென்னை சிட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிரான்சிட் சிஸ்டம், ஒரு போக்குவரத்து வசதி தற்போது ஒரு செயல்பாட்டு கொண்டு வராங்க. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 30% வந்து இந்த இயர் வந்து டிரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது போக்குவரத்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 70% என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ரோ ரயில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாறுது, அடுத்தது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 70% வந்து டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது 30% வந்து மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன், சப்போஸ் அந்த பாப்புலேஷன் நமக்கு சேஞ்சஸ் ஆகாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் இயரில் 60% என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நியூ டிரான்சிட் சிஸ்டமையும் 40% என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ரோ ரயில் சிஸ்டமையும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து மெட்ரோ சிஸ்டமும் போட்டுக்கிறோம், அதே மாதிரி டிரான்சிட் சிஸ்டம் போட்டுக்கிறோம், நியூ டிரான்சிட் சிஸ்டம் போட்டுக்கிறோம். சரியா? ஒரு புதிய போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டு கண்டிஷன். முதல்ல 30% போட்டால் 30% வந்து போக்குவரத்து யூஸ் பண்ணாங்கன்னா 70% என்ன பண்ணுறாங்க, மெட்ரோ யூஸ் பண்ணுறாங்க மேட்ரிக்ஸில். அதே மாதிரி 70% வந்து மெட்ரோ போக்குவரத்து யூஸ் பண்ணால் 30% வந்து மெட்ரோ யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். அடுத்தது இனிஷியல் மார்க்கெட் வேல்யூ என்ன போடணும் அப்படின்னு சொன்னால் கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு முன்னாடி சொல்லிட்டோம். அந்த பாப்புலேஷன் வந்து என்ன இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 60% வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நியூ டிரான்சிட் சிஸ்டமையும் 40% வந்து மெட்ரோ ரயில் சிஸ்டமும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுதான் நம்ம மல்டிப்புளாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இனிஷியல் மார்க்கெட் வேல்யூங்கிறது 60% அண்டு 40%. சரியா? இதை வச்சு நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். அதில் இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டையுமே நம்ம சால்வ் பண்ணலாம். ப்ராப்ளம் 2 சொல்யூஷன். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் T இஸ் ஈக்குவல் டு நியூ சிஸ்டம், நியூ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், தென் மெட்ரோ ட்ரெயில் சிஸ்டம். சரியா? அப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் 0.70 வந்து என்ன பண்ணுறாங்க, நியூ டிரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்ணால் ரிமைனிங் 30% வந்து மெட்ரோ சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 30% வந்து நியூ டிரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்ணால் 70% வந்து மெட்ரோ ரயில் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. 0.3 ஆர் 0.30 எல்லாமே ஒன்று தான். இனிஷியல் மார்க்கெட் என்ன கொடுத்துருக்குன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ 0.6 அண்டு 0.4. ஓகேவா? 0.6 அண்ட் 0.4. ஸோ இது வந்து நியூ டிரான்சிட் சிஸ்டம், இது மெட்ரோ சிஸ்டம் கொடுத்துருக்கு. அதாவது கொஸ்டின் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 60% of the commuters use the transit system and 40% of the commuters use metro train system this yearனு கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அதுதான் நம்ம வந்து இனிஷியல் மார்க்கெட் வேல்யூவாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 0.6, 0.4 இந்த வேல்யூ போட்டுக்கோ, இந்த மேட்ரிக்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் 0.7, 0.3, then 0.3, 0.7. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ மல்டிபிள் பண்ணோன்னா 0.42, 6 7s are 42, then 4 3s are 12, so 0.12. So next first row second column 6 3s are 18, so 0.18 plus 4 7s are 0.28. So ரெண்டே ஆட் பண்ணோன்னா 0.54, then 0.46. So after 1 year 0.54 means 54%. 54% use transit system and 46% use metro system. இதான் நம்ம கொடுத்துருக்கிற first condition. சரியா? First question, what percent of the commuters will be using the transit system after 1 year? So transit system வந்து 54%,
and metro system வந்து 46% கொடுத்துருக்கு. Next condition, what percent of the commuters will be using the transit system in the long run? அதாவது இதுக்கு வந்து ஈக்லிபிரியம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இதுதான் ஃபார்முலா. At equilibrium, SM, write the transition matrix 0.7, 0.3 and 0.3, 0.7, which is equal to SM, where SM plus 1 is equal to 1. Sum of the probability value, success plus failure is equal to 1. அதான் probability, P plus Q is equal to 1. So equilibrium formula இது. இங்கே transition matrix ஓட நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஆர் ரோ செகண்ட் காலம் இதை எடுத்து சால்வ் பண்ணால் போதும். ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 0.7s plus 0.3m which is equal to s. First row first column or first row second column which is equal to sm. இப்போ 2 matrix equal அப்படின்னா corresponding entries ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும், ஆர் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிபிள் பண்ணால் போதும். which is equal to. இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிபிள் பண்ணால் ஈக்குவல் டு m போடணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் நம்ம மல்டிபிள் பண்ணதுனால ஈக்குவல் டு s. So 0.7s plus 0.3 into m value 1 minus s, which is equal to s. So 0.7s plus 0.3 into 1, 0.3 minus s into 0.3, 0.3s is equal to s. So 0.7s, 0.3s, which is nothing but 0.4s plus 0.3 equal to s. So 0.7s ஐயும் 0.3s ஐயும் subtract பண்ணால் 0.4s கிடைக்கும். plus already 0.3 இருக்கு equal to s. So 0.3 equal to s minus 0.4s. So 0.4 right side வரும்போது நெகட்டிவ் ஆகிடும். So 0.3 equal to sல 0.4 subtract பண்ணணும். sங்கிறது 1, 1ல 0.4 போச்சுன்னா 0.6s. So therefore s is equal to 0.3 divided by 0.6, that is equal to 1 by 2, or this is nothing but 0.5. s is equal to 0.5. s 0.5, so m is also 0.5. So 50% of the commuters will be using the train's transit system in the long run. So 50% of the commuters will be using the transit system in the long run. That's all.